இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஓ ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நாளின் அதிகாலை பொழுதில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு உங்களை வாழ்த்தி உங்களோடு ஜெபிப்பதில் எனக்கு கொடுத்த மேலான கிருபைக்காய் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகிறேன். நேற்றைய தினத்தில் கிபியோனியரோடு எமோரியரின் ராஜாக்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். கிபியோனியர் இஸ்ரவேலரின் முதல் அடிமைகள் என்கின்ற நிலையில் இருக்கிறவர்கள், தங்கள் ஜீவனுக்கு பயந்து அடிமைகள் ஆனவர்கள். இப்போ அவர்களை அழிப்பதற்கு எமோரியரின் ராஜாக்கள் வருகிறார்கள். காரணம், இஸ்ரவேலர்களோடு அவர்கள் சமாதானமாகிவிட்டார்கள், யுத்தம் செய்யவில்லை. ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து இவர்கள் மேல் யுத்தம் செய்தால் அவர்கள் நம்மை எதிர்ப்பார்கள் என்று சொல்லி இப்போ யோசுவா படையை கூட்டிக் கொண்டு முழுவதும் பிரயாணப்பட்டான் என்று நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கோ வந்த உபத்திரவத்தை நான் ஏன் போய் சுமக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளாத யோசுவா இஸ்ரவேலோடு கூட தங்கள் நடுவில் இருக்கிற கிபியோனியரை காப்பாற்றுவதற்கு யுத்தத்துக்கு போகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயம் உண்டாகிறது. அநேக ராஜாக்கள் முறிந்தோடுகிறார்கள். இஸ்ரவேலருடைய கை ஓங்கி நிற்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாலை வேளை ஆகிவிடுகிறது. மாலை வந்தவுடனே யுத்தம் நிறுத்திட்டு அடுத்த நாள் யுத்தம் பண்ணால் ஒருவேளை சத்துருக்கள் தங்களை மேற்கொண்டு விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் யோசுவாவுக்கு வந்துவிட்டது. உடனடியாக யோசுவா அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். சூரியனே நீ ஆயலோன் மேலும் சந்திரனே நீ கிபியோன் மேலும் நில் என்று சொல்லுகின்றார். ஆயலோன் பள்ளத்தாக்கும் கிபியோன் மேலும் சூரியனும் சந்திரனும் ஒரு பகல் முழுவதும் தன் இடத்தை விட்டு நிலை பெயராதபடி இருக்கிறது. யுத்தம் மும்மரமாக நடக்குது. சூரியனும் சந்திரனும் ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது என்று சொன்னால் எத்தனை மேன்மையான காரியம் என்று எண்ணி பாருங்கள். தேவன் ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இத்தனை பெரிய காரியத்தை செய்தார் என்றால் அதற்கு காரணம் அந்த மனிதனிடத்தில் இருந்த ஒரு உடன்படிக்கையின் சிநேகம் என்று சொல்லுவேன், அல்லது சொல்வன்மையின் சிநேகம், உண்மைத்துவ சிநேகம். கிபியோனியருக்கு வாக்கு பண்ணினதினால் அந்த வாக்கு தத்தத்துக்காக அவன் முழு பலத்தோடு போய் யுத்தம் செய்கிறதை ஆண்டவர் கண்டு அவனுடைய வார்த்தையை அவர் கனப்படுத்தி
சூரியனையும் சந்திரனையும் ஒரு பகல் நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் தேவன் அதை அசையாதபடி செய்தார். உலக வரலாற்றில் வேறு எங்கேயுமே இது சம்பவம் நடக்கலை, ஆனால் தேவன் நடத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ உன் வார்த்தையில் உண்மையாக இருந்தா, மற்றவருடைய காரியத்தில் நீ உண்மையாக இருந்தா, மற்றவங்களுக்காக நீ செயல்படுகிறவளாய் அர்ப்பணித்து தன்னை தியாகம் பண்ணி திறப்பில் நிற்பதற்கு விழித்திருப்பதற்கு ஆயத்தமாக இருப்பாய் என்றால், உன் வார்த்தையையும் கேட்பதற்கு, அதை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்வதற்கு பரலோகத்தின் தேவன் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. இந்த சம்பவம் நமக்கு காட்டுகின்றன. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தன்னை நேசிக்கிற ஒருவனுக்காக, தன்னுடைய சித்தத்தை செய்கிற ஒருவனுக்காக எதையும் செய்வதற்கு தேவனிடத்தில் வல்லமை உண்டு என்பதை இங்கே அவர் நிரூபித்து காட்டினார். யோசுவாவின் சொல்லுக்கு வானங்களும் பூமியும் கீழ்ப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சூரியனும் சந்திரனும் அப்படியே நிற்கணும்னா பூமியும் சுத்தாமல் நின்று இருக்கணும். அப்போ தான் யுத்தம் நடந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தான் அது அசையாமல் இருந்திருக்கும், இல்லைன்னா அது சுற்றி தான் இருக்கணும். ஆனால் கர்த்தர் எத்தனை பயங்கரமான காரியத்தை ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு செய்தார் என்றால், அதற்கு காரணம் அந்த மனிதனுக்குள்ள இருந்த ஒரு தீவிரமான திவ்ய சிநேகம், தன் வார்த்தையின் மேலே அவனுக்கு இருந்த உடன்படிக்கையின் மேலே அவனுக்கு இருந்த வைராக்கியம். நான் சொன்னேன், தேவ ஜனத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள், இனி அவர்கள் நம்முடையவர்கள், அவர்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேருடைய அழிவை பார்த்துக்கிட்டு மௌனமாக இருக்கிறோமே, அழுது புலம்பாமல் இருக்கிறோமே. அங்கே தானே நடக்குது, மணிப்பூரில் தானே நடக்குது, பாகிஸ்தானில் தானே நடக்குது, ஜம்முவில் தானே நடக்குது, இஸ்ரேலில் தானே நடக்குது, காசாவில் தானே நடக்குது, எஜிப்தில் தானே நடக்குது. எங்கே நடந்தாலும் ஒரு ஆத்மா அழிக்கப்படும் போது தேவனுடைய இருதயம் அது நிமித்தம் வேதனைப்படும் அல்லவா? அவரல்லவா அந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரர். நாம் திறப்பில் நின்று அழுவதற்கும் புலம்புவதற்கும் யுத்தம் பண்ணுவதற்கும் தேவன் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான கால வேளையிலும் கூடப்பா, இஸ்ரவேலர்கள் கிபியோனியருக்காக யுத்தம் பண்ணினார்கள். கிபியோனியருக்காக யுத்தம் பண்ணும்போது யோசுவாவின் வார்த்தையை கேட்டு தேவன் வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் அசைக்கிற ஆண்டவராக இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணினீர். சூரியனையும் சந்திரனையும் ஆயலோன் மேலும் கிபியோன் மேலும் நிற்க பண்ணினீர் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுக்காக வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், சர்வத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய், ஒருவருக்காக ஒருவர் காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தால் கட்டாய ஆண்டவர் எங்களுக்காகவும் வானத்தை கிழித்து இறங்கி வருவீர் ஆண்டவரே. இதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. அவர்களும் இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய், தேவ சிந்தை உடையவர்களாய் ஆண்டவரே செயல்பட கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களை உருவாக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேவனுக்காக செயல்படுகிறவர்களாய், தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாற்றி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். உங்களைப் போல் அநேகர் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் வழிவகை செய்யுங்கள். உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் இதை அனுப்பி வையுங்கள்.
நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you.